1990 இருந்து கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க நம்ம ஆஷிக் பிரியாணி கேட்டரிங் சர்வீஸ். இவங்க பண்ற கைடன்ஸ பார்த்து நீங்க அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லி சைலண்டா மைக்க தூக்கிட்டு போயிட்டு அவர் டி-ஷர்ட்ல மாட்டிட்டா பாருங்க எந்த அளவுக்குன்னு. எல்லாம் லைனுக்கு போறீங்க, உள்ள இங்க யாருமே நிக்கக்கூடாது. என்ன வேணுமோ தேர்ந்து வைங்க, வைக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தேர்ந்து வைங்க, வேஸ்ட் பண்ண கூடாது. லாஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணுங்க, கேட்டு வைங்க உள்ள. 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறியை போட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால், பிரெட் அல்வா, வாட்டர் பாட்டில், பனானா லீஃப், சப்ளையர், வெல்கம் ஜூஸ், அபுகட் ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஃப்ரூட் சாலட், பீடா. அது தவிர்த்து வெட்டிங் போட்டோகிராஃபி, பிரைட் அண்ட் க்ரூம் மேக்கப், ஸ்டேஜ் டெக்கரேஷன் டீம், டிஜே அண்ட் வெல்கம் டான்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ பிரச்சனையே கிடையாது. பந்தில உட்காந்து வெயிட் பண்ற சீனே கிடையாது. நிமிஷத்துக்கு பிளேட் அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்காங்க. கலர் பவுடர் பதிலா குங்குமப்பூ தான் யூஸ் பண்றாங்களா. பாஸ்மதி ரைஸ் மட்டும் கிடையாது, சீரக சம்பா ரைஸ் பிரியாணி வேணும்னா கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களா. பகாரியா தால்சான்னு சொல்லி இப்படி ஊர்பட்ட டிஷஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு தான் இறங்கி வேலை செய்வாங்கன்னு தவிர அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க. நிறைய வீட்டு ஃபங்க்ஷன்ல பாத்துருக்கேன், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு பின்னாடி போய் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனா இந்த ஒரு கேட்டரிங்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கைடன்ஸ்லாம் பக்கா வந்துச்சு, டேஸ்ட்லாம் சும்மா மிரட்டி விட்டுருச்சு. உங்க வீடு ஃபங்க்ஷன் தடல்படலாம் நடத்தணும்னா இவங்க நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.